ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் வேறு வருது. நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் கிறிஸ்மஸ்க்காக குடில், அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீயில் லைட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரீசன் என்னென்னா, இன்றைக்கி எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில், நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆகிடுச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயில். அவங்க தமிழ் ஃபேமிலி தான். கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து ஒரு ஸ்பார்க் அதிலேருந்து அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஜிம் போயிருந்தார் போல். குழந்தை பெட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கு. புகையில் அவங்களுக்கு கண்ணே தெரியலையா. குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்திருக்குறாங்க. எங்களுக்கு அலாரம் சவுண்ட் கேட்டுருச்சு. என்னடா, நாங்கள் எங்கள் ரூமை ஃபுல்லாக செக் பண்ணோன்னா, நாங்கள் ஒரு 4 கேர்ள்ஸ் இருக்கிறோம். எங்கள் ரூமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா வெளியில் ஒரே அலறல் சவுண்டு, அழுகிற மாதிரி சவுண்டு. பார்த்தா அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஓடி வராங்க. கடவுள் புண்ணியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு சின்ன காயம் கூட இல்லை. ஆனால் அவங்க மேலே ஃபுல்லாக ஒரே கரி, அந்த புகையோட கரி. அப்படியே பார்க்கும் போதே அப்படியே பதறிடுச்சு மனசு. குட்டி குழந்தை, அதுக்கு ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொன்ன மாதிரி கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு. அந்த ஸ்டேஜில் ஓடி வந்தாங்க. அப்புறம் செக்யூரிட்டிலாம் எங்களை சீக்கிரம் கீழே இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எல்லாரையுமே பாஸ்போர்ட்டு, எமிரேட்ஸ் ஐடியும் மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு எல்லாமே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு அப்படி ப்ரஷ் கூட பண்ணலை. எல்லாருமே கீழே இறங்கி போயிட்டோம். மார்னிங் ஒரு 6 மணிக்கு இது நடந்தது. எல்லாருமே கீழே போய் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் ஃபயர் என்ஜின் அப்புறம் எல்லாம் சரி பண்ணாங்க. ஸோ மனுஷங்களோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நான் இங்கே இருக்கிறேன், என்னோடய வீட்டுக்கெலாம் யாராவது கால் பண்ணி சொன்னால் தான், அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி நான் யார் என்னன்னு என்னோடய ஐடி பார்த்து கால் பண்ணி சொன்னால் தான் தெரியும். இல்லைனா தெரியக்கூட செய்யாது. இந்த மாதிரி இருக்குது. மனுஷனோட லைஃப் நிரந்தரமே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி சமைக்கிறது கூட டைம் இல்லை. ஸோ எக்கும் பனானாவும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 8 மணிக்கு தான் எல்லாமே சரி பண்ணி திரும்ப எங்களை ரூம்க்கே அலோவ் பண்ணாங்க. ஏதோ கடவுளோட ஒரு கிரேஸ், கடவுளோட புண்ணியத்தால் பெருசாக எதாவது பாதிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே. ஃபாரினில் வேலை பார்க்குற எல்லாருமே இப்படி தான். இங்கே யாருக்கு என்ன நடந்தாலுமே அது நிரந்தரமும் கிடையாது, நிச்சயமும் கிடையாது. யாராவது இன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. அதுவும் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு யாராவது கால் பண்ணி கேட்குறதுக்கு அந்த மாதிரி கூட எதுவும் யாரும் இல்லை. ஸோ இங்கேருந்து எதுனா யாராவது ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்குது லைஃப். ஸோ ரொம்பவே சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, பாய்.